ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நீ லிஃப்டிங் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. பாருங்கள், நான் வந்து கீழே வந்து நம்ம காலை வச்சு தள்ளும்போது மேலே வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே தூக்கி இறங்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நீயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. பட் இது எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து நான் ரெகுலராக அப்படி யூஸ் பண்ணதுனால இப்போ வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம், சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மிஷினை வந்து திருப்பி பார்த்தேன். திருப்பி பார்க்கும்போது உள்ள ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்பவே ஃபிட்டிங் இல்லாமல் லூஸாக கிடந்தது. எதுக்காக இப்படி கிடக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அட்ஜஸ்ட் பார்த்தோம்னா தெரியும். ஸோ கீழே வந்து நட்டு வந்து கலந்து கிடந்தது. ஸோ நம்ம இப்போ அதுக்கப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், இது வந்து நட்டு தான் வந்து கலந்து கிடக்கு, நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது நீ லிஃப்டிங் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சரி நம்மளால் முடிஞ்சது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து நம்ம அதில் இருக்கிற நட்டெல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இது வந்து நான் டெய்லி வந்து இந்த மாதிரியே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது இல்லைன்னொன்னே ஸ்டிச்சிங் பண்ணவே முடியல. ஸோ கீழே நம்மளோட அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் டச் ஆகி தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நம்மளுக்கு மேலே வந்து தூக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே லூஸாக இருந்தது. ஸோ இதிலேருந்தே நம்ம வந்து இந்த நட்டு பாருங்கள், இங்கே ஒரு சைடு நட்டு இருக்குது, ஒரு சைடு வந்து நட்டு இல்லை. இதை பார்த்தோன்னே அப்போ நம்மளுக்கு வந்து நட்டு தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஏற்கனவே அந்த நட்டு கலந்து கீழே இருந்தது. அந்த நட்டை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நல்லா டைட்டாகவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கலந்து விழாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது நட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இது ஏதோ நம்ம அப்படியே காலை நார்மலாக நம்ம வந்து தைக்கும்போது கால் வந்து அப்படியே அதை தான் போய் தட்டிக்கிட்டே இருக்குது. நானும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி பார்த்தேன், அதுக்கப்புறம் முடியலை. சரி நம்மளே பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நட்டெல்லாம் மாட்டிட்டு பார்த்தா அதில் வந்து ஒரு கம்பி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கம்பி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், நம்ம அந்த கம்பி தான் வந்து அதில் நம்மளுக்கு அந்த மேலே அப் அண்ட் டவுன் வந்து கொடுத்து தான் அந்த ப்ரெஷர் ஃபுட்டு வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணுது. ஸோ அந்த கம்பி தான் மெயின் அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது வந்து தனியாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து அந்த ஒரு ஹோல் இருக்கா அதில், அப்போது ஹோல் இருக்குது, அதில் கம்பி இருக்குது. அப்போ அந்த ஹோல்குள்ளே தான் அந்த கம்பி வந்து விடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும், பார்த்தோன்னே தெரியுது. ஸோ நான் வந்து எனக்கு நட்டு நான் மாட்டினதுனால எனக்கு அது வந்து உள்ளே போகலை. ஸோ நட்டை நான் வந்து மறுபடியும் கழட்டிட்டு தான் மறுபடியும் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம உள்ளே அந்த கம்பியையும் உள்ளே வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்களே, மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கையும் நம்ம வந்து சென்டரில் வச்சு அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் இருக்கிற சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த இதை நான் லிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போது நான் மேலே பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த லிஃப்டிங் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் வந்து மிஷின் ரிப்பேர் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வர சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம். இது ஒரு சாதாரண ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.